11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் நவம்பர் 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பாவல வரதராஜன் ஒரு அண்ணா, அவர் தான் எங்களுக்கு இந்த இசையை பிச்சை போட்டவர். பஞ்சம் பசி பட்டினி, சந்தோஷமா பட்டினி கிடந்தோம், சந்தோஷமா சாப்பிடாம இருந்தோம். பாரதிராஜான்னு ஒருத்தர் வந்தார் முன்னாள், எங்களுக்கு முன்னாள் சென்னைக்கு. அவர் வந்தனால சின்னசாமி இருக்கா, நம்ம போயிட்டோம்னா அவ்வளவுதான்ன்ற மாதிரி அண்ணன் பாஸ்கர் எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. நானும் வந்தேன். ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். பசின்றதை எப்படி நீங்க தாங்கிக்கிட்டு அத்தனை நாட்கள் இருந்தீங்க? எங்க பசியை மறக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்கு. இளையராஜா ஹார்மோனியம் வாசிக்க, நான் பாட, கிட்டார் வாசிக்க, பாரதிராஜா உட்காந்து இப்படி தாளம் போட, இதுதான் சாப்பாடு. மியூசிக் எழுதுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆழமா இசை தான் அவர்ன்ற அளவுக்கு நேராக பார்க்கறதுனால எனக்கு ஒரு திமிர் உள்ளுக்குள்ள இருக்கும். இளையராஜா தம்பி பண்ண ஃபர்ஸ்ட் ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஹீரோ சாங்கு எழுந்தது, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. எங்க அப்பா ரிங்டோன் இது ரொம்ப வருஷமா. வாங்குகடா வெள்ளியில் கூஜா, நீ கேட்டது தவிர கேட்கற வரத கேட்டுக்கடா. பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம், காய்க்குதா சாமி, காய்க்குது சாமி, காய்க்குது சாமி. நடுவில் தான் நீங்க சொன்ன அந்த காதல் கதை, 3 வருஷம் காதல் கதை, அது எப்படி? அன்றொரு நாள் இதே நிலவில், அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. எப்படி என்ன விரும்பணும்னே தெரியல எனக்கு. நாங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம். டிராமாவுக்கு இடையில வந்து சீன் சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, கட்ட இறக்கும், அடுத்த சீன் வரும் இல்லையா. இந்த கேப்பில் மற்றவங்களாம் சினிமா பாட்டு வாசிச்சிருவாங்க. அண்ணா அப்படி பண்ண மாட்டார். ஒரு நாள் அந்த பொண்ணு நான் இன்டர்வியூக்குள்ள உள்ள போறேன், இந்த மேரி சப்பு நோக்கி ராணி கப் கொஞ்சம் வாசிங்களேன்னொன்னே அவர் வாசிக்க மாட்டார். அண்ணா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்கு. முன்னால் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, சில ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் அன்றைக்கி நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வந்து யார் அது, ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா மேரே சப்பு நோக்கி ராணி கப்பு ஆயகித்து வாசிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணாரு, அண்ணா நல்லா கிட்ட வாசிக்கிறோம். அப்போ அந்த சைடில் அந்த கட்டணை திறந்துட்டு ஒரு பொண்ணை வெற்றி பார்த்து லீலைகளில் மன்னவன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வைரமுத்து வந்தனால வைரமுத்தும் இளையராஜா ரொம்ப தோஸ்து. எனக்கே பாட்டு இல்லை. அது அந்த டைம் தான் வாலிக்கும் சான்ஸ் குறைஞ்சது. வைரமுத்து தான் ஆட்சியில் தான் இருந்தது டைம். எனக்கு மறுவாழ்வு கொடுத்தான்னு சொன்னால் என்ன மிருண்டு நான் எழுதிருந்தேன்னா அது கங்கை மரனுடைய செயல் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா லைனில் நான் இல்லாத லைனும் இல்லையே நினச்சி பாருங்கள். டைரக்ஷனில் இருக்கேன், கதை வசனம் எழுதியிருக்கிறேன், பாட்டு எழுதியிருக்கிறேன், பாட்டு பாடியிருக்கிறேன், கிட்டார் வாசிச்சிருக்கிறேன், மியூசிக் ரைட்டராக இருந்து 150 படம் 160 படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஹாய் சார். இல்லம்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே உங்களை பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு. ஏன்னா உங்களுடைய இதெல்லாம் நான் விரும்பி பார்க்குறேன். நீங்கள் வர்ற பேட்டிலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறீங்க. எல்லாத்தையுமே நல்லா வாங்க வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக கேட்டு வாங்குறீங்க. என்கிட்ட ஒரு விஷயமே இல்லையம்மா, என்னை வந்து எதிர்பார்ப்பீங்க நீங்கள். சார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் எனக்கு. இப்படி உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருந்து கேள்விகள் கேட்டு நின்றுக்கலாமா சார்? வந்ததுலேருந்தே நல்ல ஒரு ஃபன் மோடில் இருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. எத்தனை விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, உங்களுடைய அனுபவங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ஆக்சுவலி ஒரு பாகியம் தான் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. எத்தனையோ விஷயங்கள் வந்து சினிமாவில் கங்கை ராமச்சந்திரன் சார் வந்துட்டு சாதிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்போ அது ஒரு வேற லெவல் ஒரு பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எனக்கே அதிசயமான ஒன்றுமா. ஏன்னா வந்து எல்லாம் செஞ்சுருக்கேன் சினிமாவில். வந்து முதல்ல இசைக்கலைஞர் அந்த கிட்டாரிஸ்டாக இருந்தேன். அண்ணன் கூட 2 பேர் தான் உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம். அப்படி இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பாட்டு எழுதுறது 76 16 வயதில், 77 16 வயதில் வருது. அதில் செந்தூர் பூவே பாட்டு எழுதி இது வரைக்கும் 1750 சாங்ஸ் எழுதியிருக்கேன். அதுவும் ஓகே. அப்புறம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். எல்லா வேலைகள் இருந்தாலும், டைரக்ட் பண்ணியிருந்தாலும், எல்லா பாட்டு பாடி இருந்தாலும், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும், இந்த நடிக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ அது வேற உலகம்மா. பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு நானே அழுதுட்டு இருக்கேன். அச்சோ, அது 2 தரம் பார்த்துட்டேன் படம். அது தாங்க முடியல. அது யாரோ ஒரு கேரக்டர் பாவம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். நான் கதையோட இன்வால்வ் ஆகிடுறோம். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளா அது பண்ணோம்
அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசில் உங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ அது மாதிரி. ஏன்னா நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்தவங்க, கிராமத்தில் ஒரு வயசானவன் என்ன பாடுபடுறான் அப்படிங்கிறத தெளிவான ஒரு கதையாக எடுத்துருக்குறாங்க. வாழ்க்கைக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது, அதில் என்னென்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுல அவனுக்கு என்னென்ன இடதல்கள் வருது, யாரால் வருது, அதை எப்படி அவன் சமாளிக்கிறான், கவர்மெண்ட் என்ன பண்ணுது அவனுக்கு ஹெல்ப்பு அப்படிங்கிறத வச்சு ஒரு கதை. ஒரு புது அனுபவமாக நடிக்கிறதுன்றது புது அனுபவம். நடித்து பழக்கம் இல்லை எனக்கு. நடிப்பு சொல்லி தந்து பழக்கம் உண்டு. ஒரு சீன் நடிக்க வரல, ஏன் ஈவன் பிரபு முதற்கொண்டு மற்ற ஒரு தடவை நீங்கள் பண்ணி காட்டுறீங்களேன் அப்படின்னா அதை நடித்து காட்டணும். அந்த டைலாக் கூட அதே டைலாக், சேம் டைலாக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம ஆக்ட் பண்ணி காட்டுவோம். சில நடிகர்களுக்கு சில பேர்கிட்ட கொடுத்தா போகிறோம், அவங்க நடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்ததுனால அது நடிக்க வரும்போது நமக்கு வர மாட்டேங்குது. அவங்க சொல்கிற டைலாக் ஐயோ இல்லையே அப்படின்னு அப்போ அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, பின்னால் இருந்து ப்ராமிட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அதை ப்ராமிட் பண்ணுற நேரத்தில் அதை கேட்டுக்கிறது அப்படி வந்துட்டு தானே. அப்போது அப்படித்தான் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்படி தான் அது வாங்குறதுல அந்த கேப்பை தெரிய விடாமல், கேட்குறோன்னு தெரிய விடாமல் ஆக்ட் பண்ணுற பாருங்க, அது ஒரு பெரிய நடிப்பாக வந்துருச்சு. உங்களோட சீக்கிரம் இப்படி நீங்கள் லைட்டாக வெளியே விட்டுட்டீங்க. எல்லாரும் இப்படி தான் கற்றுக்கணும், எல்லாரும் இப்படி தான் கற்றுக்கிறதா நம்ம கொஞ்சம் கற்றுட்டாச்சுன்னா வந்துடும் அந்த பிக்சரில் இன்வால்வ். நான் கண்ட வேலையில் இப்போ காலை கொடுத்து கையை கொடுத்து பேசி போயிடுவேன். திடீர்னு ஒரு கச்சேரின்னு கூப்பிட்டிங்கன்னா கச்சேரியில் வந்து பாடிட்டு பண்ணிவிடுவேன். ஒரு கதை டிஸ்கஷன் கூப்பிட்டாங்கன்னா கதையில் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கிறதுனால ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். எல்லா லைனில் நான் இல்லாத லைனும் இல்லையே நினச்சி பாருங்கள். டைரக்ஷனில் இருக்கேன், கதை வசனம் எழுதியிருக்கிறேன், பாட்டு எழுதியிருக்கிறேன், பாட்டு பாடியிருக்கிறேன், இதில் கிட்டார் வச்சுருக்கிறேன், மியூசிக் டைரக்டராக இருந்து 180 படம் 160 படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளவு கனெக்ஷன் இருக்கும்போது அதுக்கெல்லாம் மனசில் வச்சு நடிக்க வரணும்னா இல்லை ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வருமா? இப்படிதான் வளரி கொட்டுறேன். இப்போ நீங்கள் சொல்கிறப்போ இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கதை. இப்போ வயசானவங்களோட வாழ்க்கையெல்லாம் அங்கே எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நான் இருந்து பார்த்துருக்கவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சின்ன வயசுல நீங்கள் இருந்தப்போ உங்களை ரொம்ப நீங்கள் இருந்த இடத்துல பண்ணைப்புறம் இல்லையா சார்? அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மனிதர்கள் இன்றைக்கும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவங்களா இருக்காங்க. அவங்க நம்ம என்றைக்குமே அவங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த மனிதர்கள் மேபி உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. வெளியில் இருந்த மக்களில் ரொம்ப பிடித்தமான நெஞ்சுக்கு நெருக்கமான மனிதர்கள் அப்படின்னா யாரை சொல்வீங்க சார்? இருந்தாங்கம்மா, இப்போ எல்லாத்தையும் இல்லை. அவங்களாம் நம்ம பிடிச்சமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இசையில் மியூசிக்கில் ஆர்வம் உள்ளவங்க. நாங்கள் எங்கள் வீடு எப்படின்னா ஒரு சாயங்கால நேரம் ஆனால் நாங்கள் வந்து ஹார்மோனியம் எடுத்து வச்சுட்டு பாடிட்டு, நானும் பாடிட்டு எங்கள் அண்ணன் பாடிட்டு இருப்போம். முன்னால் ஆட்கள்லாம் வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க, அந்த பாட்டு கேட்டுருப்பாங்க. இது டெய்லி நடக்கும் எங்கள் வீட்டில். டெய்லி கச்சேரி நடக்கும். கச்சேரி கேட்குற மாதிரி ஜனங்கள் வந்துடுவாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. அதில் ஊர்லூர்காரங்க பாடணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களாம் வந்து பாடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு சாயங்காலம் ஆனால் அந்த ஊருக்கு சினிமா கூட போக வேண்டாம், வரதராஜன் வீட்டுக்கு, பாவல வரதராஜன் வீட்டுக்கு போனால் கேட்கலான்ற மாதிரி அந்த மாதிரி வளர்ந்தவங்க, இசையிலே வாழ்ந்தவங்க. அப்போ பழகினவங்கள நிறைய பேர் பாடுறவங்க. ஒரு காமெடியெல்லாம் நடக்கும். ஒருத்தர் வந்து சரியாக பாட மாட்டார். இப்போ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பாட்டிருக்கோம். அவர் வந்துட்டு நானும் ஒரு பாடுறேன். வந்து செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள்னா நம்ம என்ன சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க அதுதான் கரெக்டான மியூசிக் நினச்சி பாடுறாங்க. நமக்கு சரியான மியூசிக் தெரிஞ்சதுனால ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களே என்கரேஜ் பண்ணி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கேன். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வத்தெல்லாம் தட்டி கொடுத்து ஓகே அது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இடமா இருந்துச்சு. அது எங்கள் இசையை வளர்த்தது ஒரு காரணமாக இருந்தது. எங்களுக்கு பாவல வரதராஜன் ஒரு அண்ணா, அவர் தான் எங்களுக்கு இந்த இசையை பிச்சை போட்டவர், கற்றுக் கொடுத்தவர், வாத்தியார், குருவுக்கு மேலே குருவுக்கு குரு. அவர் இல்லைன்னா, அவர் பாடலைன்னா நாங்கள் பாடிருக்க மாட்டோம். அவர் பாட்டு எழுதலைன்னா நான் பாட்டு எழுதியிருக்கேன். அவர் பார்த்தா பாட்டு எழுத வந்தேன். அவருக்கப்புறம் அவர் பாட்டு புக்கிலே இது அமர் எழுதியதுன்னு சொல்லி போட்டுருப்பார். அந்த மாதிரி முதல்ல புக்கில் பேர் போட்டது என் பேர் தான் போட்டார். அண்ணா ஹார்மோனியம் வச்சுப்பார், நான் பாட்டு எழுதுவேன், கூட அண்ணன் கூட பாடிட்டுருப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோன்னா ஒன்று இசையை கொடுத்தது எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், அதை வளர்த்து ஊற்றி விட்டது எங்கள் அம்மா. 2 பேரும் கிராமத்து ஆட்கள். அவ்வளவு கிராமத்தனமான அப்பளுக்கு இல்லாத கள்ளங்கோடம் இல்லாத மனசுள்ளவங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம். அந்த கிராமத்தில் நடந்த ஒரு கதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம், பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் வந்தது.
கிராமத்து கதையாக கிடைக்காம வேறு கதை கிடச்சிருச்சுன்னா இது இவ்வளோ தூரம் அதுக்கு சம்பவங்களை கொண்டு வந்துருக்க முடியாது. இது ஆத்மார்த்தமான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களும் சந்தோஷங்களும் எப்படி இருக்கும் கொண்டு ஒரு கதை அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இத்தனை விஷயங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றி சொல்கிறீங்க, எவ்வளோ அழகான அனுபவங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சென்னைக்கு நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு வயசு என்னவா இருந்தது? எந்த வயசில் வந்தீங்க? 27 கல்யாணம் முடிச்சது, 3 வருஷம் லவ் கழிச்சா எவ்வளவு? 24 22 வயசில் வந்தோம்மா. 22 வயசில் 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணை பிடிச்சோம். அதுக்கப்புறம் லவ் அந்த 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 கதைக்கு நம்ம லேட்டாக வரலாம். இல்லை வருஷத்தை ஞாபகத்து 67-68 வந்திருக்கீங்க. ஓகே. அந்த 22 வயசு 21 வயசு பையனுக்கு இங்கே வந்தப்போ மதுராஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஊராக இருந்தது? பிரமிப்பாக இருக்கும். அதான் சின்ன வயசுல வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, நான் எங்கள் அண்ணனோட பாடிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து பாம்பேயில் அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரச்சார பாடுகிற எங்கள் அண்ணா பாம்பேயில் கச்சேரி வந்தபோது என்னை கூட்டு வந்து நான் தான் பாடுறேன். அப்போ 12 வயசு, 13 வயசு. அப்போ வந்து பார்த்தா அப்படியே பிரமிப்பாக இருக்குது. போய் ராயப்பேட்டில் தான் தங்கியிருக்கோம். அந்த சீனிவாச பெருமாள் கோயில் தெருவில் வீடு, மாயாண்டி பாரதி அப்படிங்கிற அவங்களோட வீடு. சின்ன வீட்டில் நாங்கள்லாம் மொத்தமாக சேர்த்து கூத்தடிச்சு அங்கே படுத்துக்கிட்டு இருப்போம். பல குடித்தனங்கள் இருக்கும். நாங்கள் அவங்களோட ஜனங்களாக வெளியில் இதில் படுத்துட்டு அப்படி வாழ்ந்தோம். நான் என்ன பண்ணேன்னு என்னோட ஆசிரியர்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கத்தில் தான் எம்ஜிஆர் அவங்க வீடு லாயர்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் அவர் வீடு அப்படிம்பாங்க. லாயர்ஸ் ரோடு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே வீட்டில் முன்னால் போய் நின்று இது எம்ஜிஆர் வீடா அப்படி சொல்லி இப்படி ஆச்சரியமாக பார்த்த காலங்கள் உண்டு. அதே நேரத்தில் பக்கத்தில் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸு. ஐயோ சிவாஜி வீடுங்க இருக்கா அப்படின்னு சொல்லி சிவாஜி வீடை பார்த்துட்டு அவரை பார்த்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்களோட பழகக்கூடிய பாக்கியம் எல்லாம் பின்னால் கிடைக்கும் போது அப்போ சொன்னேன், அன்றைக்கி வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி வாழ்க்கை வசந்திருக்கு. முதல்ல இப்போ சென்னைக்கு வந்திருந்தாலும் தொழில் ரீதியாக வந்தபோது வேறு அனுபவம். பஞ்சம் பசி பட்டினி சந்தோஷமாக பட்டினி கிடந்தோம், சந்தோஷமாக சாப்பிடாமல் இருந்தோம், அப்படி இருந்தோம். அப்படி தான் வாழ்க்கை நடந்தது. பாரதி ராஜான்னு ஒருத்தர் வந்தார் முன்னால், எங்களுக்கு முன்னால் சென்னைக்கு எங்கள் கூட இருந்த 4 பேரில். அவர் வந்தனால சின்னசாமி இருக்கான், சின்னசாமி தான் ஒரு பேர், சின்னசாமி இருக்கான், நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான்ன்ற மாதிரி அண்ணன் பாஸ்கர் எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. நானும் வந்துட்டேன். வந்துட்டு அப்படி இந்த பட்டி ஒரு வேளைக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருந்துட்டு அது பொறுத்துட்டு என்னென்னமோ வாழ்க்கையை பொறுத்து இங்கே விட்டு போகக்கூடாதியா, நம்ம இங்கே ஏதாவது நாடகமோ சினிமாவோ ஏதோ ஒன்றில் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவோட அஸ்திவாரம் போட்டு திரும்பி போகாமல் சாதிச்சு தான் போவான்னு உட்காந்து பாருங்க. அந்த சாதனையாக கடவுள் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அவ்வளோதான். இது வந்து நிறைய கலைஞர்கள்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ அந்த சக்ஸஸ் அப்படின்ற விஷயம் அடையிறதுக்கு வரைக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அதில் அந்த பசின்றது வேற எந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் கூட அந்த பசின்றதை எப்படி நீங்கள் தாங்கிக்கிட்டு அத்தனை நாட்கள் இருந்தீங்க? எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப உறுதியாக வச்சுருந்துச்சு? ஒன்று சொல்கிறோமா, எங்கள் பசியை மறக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்கு. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான், இளையராஜா ஹார்மோனியம் வாசிக்க, நான் பாட கிட்டார் வாசிக்க, எங்கள் அண்ணன் பாஸ்கர் தபலா வாசிக்க, பாரதிராஜா உட்காந்து இப்படி தாளம் போட, இதுதான் சாப்பாடு. நிறைஞ்சு போடும். பார்க்கறதுக்கு ஆட்கள் வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் இருந்தால் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ஐயா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க யார் சொன்னால் சார் நிலா பாடணும்னா யாரந்த நிலவுன்னா போய்ட்டு பாட்டில் போய்டும், பசி தீர்ந்துடும். நிஜமாம்மா, சாப்பாட்டு பட்ட கதையே வேறு கதை, வேறு இதில் நல்ல ஜம்முன்னு சொல்லலாம். நிஜமாவே அது ஆனந்தமாக பட்டினியை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சது நாங்கள் தான், வேறு யாரும் அப்படி அனுபவிச்சிருக்க முடியாது. இல்லையா, இது இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கேங்கில், மேபி யாருக்காக கிடைச்சதுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த 4 பேரில் யாருக்கு அந்த முதல் வாய்ப்பு கிடைச்சிது? எங்கே இருந்தாலும் 4 பேர் ஒன்று தான். பாவலர் பிரதர்ஸுங்கிற பேர்லாம் நாங்கள் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சது. பாவலர் பிரதர்ஸ், அதாவது பாவலர் வரதாஜோட தம்பிங்க. அதனால் பாவலர் சகோதரர்கள் பாவலர் பிரதர்ஸ்னு சொல்லி தான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தோம், ட்ராமாக்கெல்லாம். அதுக்கப்புறம் பாவலர் பிரதர்ஸுங்கிற நேமில் தான் மியூசிக்கில் என்ட்ரியாக இருந்தோம். அப்போ பஞ்சர் நாசால் தான் என்ன பண்ணார், இப்போ அதுதான் குரூப் மாதிரி, பீட்டில்ஸ் மாதிரி குரூப்பாக இருக்குப்பா, தனிப்பட்ட பேரில் வைக்கணும்னா அண்ணன் தான் கம்போஸ் பண்ணார். அதனால் ராஜான்னு வச்சலாம், ஏஎம் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், இவனுக்கு வேறு பேர் வைக்கணும் வேணும்னு இளையராஜான்னு சொன்னார். இளையராஜா வச்சுக்கலாம், சரி ஓகே, இன்னைக்கு தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு பாருங்கள் உலகமெல்லாம் இளையராஜா. அப்போ பேர் வச்ச தகப்பன் பஞ்சர் நாசல் தான். சந்தர்ப்பம் கொடுத்த ஒரு கடவுள் அவர் தான். அப்போ உங்களுக்கு அந்த பட வாய்ப்பு இதெல்லாம் படத்துக்காக வரணுன்றது ஆசை இருந்துச்சா? இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு குறிக்கோள், சின்ன குறிக்கோள், ஷார்ட் டெட்லைன் அப்படின்னு என்னவா இருந்தது? வாழ்க்கை வந்துமா
எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் போகும்போது பெரிய பேமெண்ட் கிடையாது. அவங்க உண்டியில் வசூல் பண்ணுவாங்க கூட்டத்தில். அவங்க போடுற காசில் ஒரு 30 ரூபா அல்லது 40 ரூபா தான் சம்பளம். ஆனால் எங்களுக்கு ஒரு மாதம் முழுக்க கச்சேரி நடந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேயும். ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா கிடைச்சா அப்போ பெரிய விஷயம். கோல்டு விலையே கம்மி. அப்போ கோல்டு விலையிலே எடுத்திங்கன்னா அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 350 ரூபா இருக்கும் ஒரு பவுன் விலை. இப்போ என்ன அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு அப்போ யோசிச்சு பாருங்க. ஆமாம், இல்லை அப்படி இருந்தது. அப்படி வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா எங்களுக்கு இந்த வறுமைக்கு ஏதோ கிடைக்குது, ஆனால் நம்ம சம்பாத்தியம் இது போகிறது, நம்மளே ஒரு கிரியேட்டராக மாறணுமேங்கிற எண்ணம் அண்ணனுக்கும் எனக்கு மனசில் இருந்ததுனால நான் அண்ணன் இசையமைக்கிறதுக்கு முன்னால் நான் பாடல் எழுத ஆரம்பித்தேன். என் பாடல்கள் அதிகமாக எடுத்து அவர் இசையமைச்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் அது வந்து டியூன் தான் மற்றவர்களுக்கு நாங்கள் போட்டு காட்டி இப்படியெல்லாம் டியூன் பண்ணிருக்கோம் கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுவோம். அதில் தான் சந்தர்ப்பங்கள் வந்தது. சந்தர்ப்பங்கள் பல இடங்களில் தேடி போனோம். இளையராஜா வந்தது கிடையாது. நான் போயிருக்கேன், எங்கள் அண்ணன் பாஸ்கர் எல்லா கம்பெனிகளுக்கும் போய் நாங்கள் மியூசிக் பண்ணிருக்கோம் கேளுங்க. அப்போ பாலு கச்சேரிக்கே நாங்கள் தான் ஹார்மோனியம்லாம் வாசிக்கிறோம். அப்போது பாலு வந்து அவன் சொல்ல முடியல, பிடிச்சிட்டு போய் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன வேறு யாருக்கா நீ சுவாஸ் பண்ணிட்டு இருக்கேமேன்னு பேர்லாம் வரலையா, ஏன்னா மியூசிக் பண்ணுறதுக்கு வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் அந்த கம்பெனியில் கேள்விப்பட்டேன்னாங்கன்னா அவ்வளோதான், அவனுக்கு பாட்டு சான்ஸ் போயிடும். அதனால் அவனும் பேசாமல் இருப்பான். ஆனால் ரொம்ப அன்பான ஒரு நண்பர்கள் கிடைச்சதுனால எஸ்பிபியால் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஆளுக்கு நம்ம மியூசிக் பார்ட்டியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோட வேலை என்னன்னா, நான் மற்ற நேரங்களில் டிஎம் சௌந்தரராஜன் கச்சேரியில் கிட்டார் வாசிப்பேன், ஏஎம் ராஜா கச்சேரியில் போய் கிட்டார் வாசிப்பேன். அது மாதிரி கிட்டாரிஸ்டாக நான் வளர்ந்தவன். அப்படி தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சொந்த பாடல்கள் இருந்த காரணத்தினால அதை திரைப்படங்களில் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டதுனால எங்களுக்கு டெமோவாக வந்து பல பாடல்கள் ரெடி பண்ணிவிட்டு குகநாதன், பஞ்சாரணா சலன்னா இந்த மாதிரி 2-3 ப்ரொடியூசர், விஜயன் படமெல்லாம் எடுத்தால விஜயன் டைரக்டர், அவரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் பாடி காட்டுறோம். பாலு வந்து பாடுறான், எங்கள் டெமோ சாங்ஸ் வந்து பாடுறான். அது மாதிரி நடந்து அதுக்கப்புறம் சான்ஸ் கிடச்சி பஞ்சனா அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் மற்ற டைரக்டர்லாம் கிடைச்சாங்க. ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கு இதில். நீங்கள் சந்திச்ச நிறைய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நல்ல உயரங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் நீங்கள் பேசுகிறப்ப போய் நிறைய இடத்துல நானும் அண்ணாவும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. வேறு இல்லை, வர சொல்ல முடியாதுமா. அண்ணாக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? எப்படிமா அண்ணன் தம்பி உறவு, மற்ற அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. நாங்கள் அவ்வளோ மனசார அவர் அதிகமாக நம்ம போய் தொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம போனால் அவர்கிட்ட பேச முடியாது. ஒரு நாள் போயிட்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பகவத்கீதைக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்காரு, உட்காந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். நான் போனேன், அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி கொஞ்சம் நேரம் கேட்டு அவர் திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை, இப்படி பார்த்தாரு. அவர் மறுபடியும் மியூசிக்கில் உட்காந்தாரு. நான் உள்ள ரெக்கார்டிங் ரூமில் போய் என்னப்பா நடக்குது வேலைன்னு சொல்லி இன்ஜினியர்கிட்ட கதவை மூடிட்டு சவுண்ட் ப்ரூஃப் தானே வெளியே கேட்காது நான் பேசிகிட்டு இருந்தேன்னா மறுபடியும் வந்துட்டு தான் அவர் அதிலே இருந்தார். கொஞ்சம் கேப் வந்தோன்னே நான் புறப்படுறேன்னா இல்லை நான் வந்தேன், நீ வேலையாக இருக்க. அப்போ வேலை இல்லாத போது நீ என்னது புரியல என்னாரு. இல்லை உன்னை பார்க்க வந்தேன், நீ வந்து ஒரு பிஸியாக இருக்க, பரவாயில்ல அப்படின்னா உடனே எழுந்தார். அப்படின்ட்டு முகத்தை அப்படி காட்டினார். பின்னால் திரும்பினார். பின்னால் முகத்தை பார்த்துக்கோன்னு இந்த பக்கம் அப்படி தர்றாரு. பார்த்துட்டியா? அப்போ என்னை போக சொல்கிறியா? இப்படி தான் நடக்கும் எங்கள் அண்ணன் தம்பி ஒரு. அவர் பிஸியாக இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பேசாமல் உட்காந்துட்டு இருப்பேன். சாப்பாடு தான் ஒன்றா சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். வேறு எந்த அதாவது அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. வேறு வேஸ்ட்டு வேலைக்கு இப்போ நான்லாம் பாருங்க நிறைய வேஸ்ட்டு வேலைக்கு போவேன். ஃப்ரெண்டுகளை திருப்திப்படுத்தணுங்கிறதுனால வீட்டுக்கு வாடா, நான் சரி வீட்டில் போவேன், என்னடா இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி ஜோவியலான. அவருக்கு எங்கள் வீடை தவிர எங்கேயும் போக மாட்டார். வீடு சாப்பாடு தவிர வேறு யார்ட்டையும் பேசுகிறது, நெருங்கி பேசுகிறது கூட குறைஞ்சி போச்சு. பவத்தா போனதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ரொம்ப சைலண்ட் ஆகி தனக்குத்தானே தனிமையை தேடிட்டு மியூசிக் எழுதுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆழமாக இசை தான் அவர்ன்ற அளவுக்கு நேராக பார்க்குறதுனால எனக்கு ஒரு திமிர் உள்ளுக்குள்ளே இருக்கும். இளையராஜா தம்பி நமக்கு அறிவு இருக்கோ இல்லையா, அது வேறு சமாச்சாரம். ஆனால் இளையராஜாவுக்கு தம்பி வேறு யார் இருக்கா உலகத்தில்? யார் இளையராஜாவுக்கு அப்புறம் யாருமா? இளையராஜாவுக்கு அப்புறம் யார்? நீங்கள் தான் சார். இளையராஜா மைக்கில் சொல்லு, எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் சார். இளையராஜாவுக்கு அப்புறம் நான் தான் அங்கே பண்ணுறேன். அண்ணாட்டே சொல்லுவேன் நான், உனக்கப்புறம் நான் தான். சொல்லிக்கோ, சொல்லிக்கல சொல்லிட்டேன், விழுதி உனக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன்னு. அது மாதிரி சந்தோஷம். என்ன ஒரு மகா புத்திசாலிக்கு தம்பியாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் படைப்பெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு மராட்டி படம் ஒன்று பாட்டுருக்க ஒரு சாங், நீங்கள் அது கேளு, உயிரை உழுக்குது அந்த பாட்டு.
இப்போ இதில் போட்டிங்கன்னா வந்துடும் இளையராஜா மராட்டி சாங் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு படம். அருமையான சாங், ரொம்ப சூப்பர் சாங். அந்த லாங்குவேஜுக்காக அந்த நேட்டிவிட்டியிலே பண்ணிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான்னுட்டேன். நான் நீ யாருன்னே தெரியல, இல்லை நீ யாருன்னே தெரியல, நான் உனக்கு தம்பியாக பிறந்திருக்கேன், நீ இவ்வளோ உயரத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், நான் எங்கேயோ கிடக்கேன். அந்த மாதிரி அதெல்லாம் பெருமையான விஷயம், ரொம்ப பெருமை. உயர்ந்தவர்களோட பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ அழகாக இருக்குன்னா நீங்கள் வந்து அவ்வளோ பெருமைப்படுறீங்க உங்கள் அண்ணாவை நினச்சி அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ சினிமாக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள்லாம் தேடி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கீங்க. நடுவில் தான் நீங்கள் சொன்ன அந்த காதல் கதை, 3 வருஷம் காதல் கதை, அது எப்படி? அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் உயிரே, நீ அறியாயோ வெண்ணிலவே பாட்டு தான் வரும் ஞாபகம். ஏன்னா எப்படி லவ் தீமை எப்படி பாட்டு மூலம் கொண்டு வராங்கன்னு நினச்சி பாருங்கள். அதுதான் அதான் லைஃப். நான் வந்து எனக்கு கிடைக்கவே முடியாத ஒரு இடம், அந்த இடம் யாருன்னா அவங்க வந்து எங்கள் மாமா வந்து சர்க்கரை மல்லூர்னு ஒரு ஊருக்கு ஆற்காடு பக்கத்தில் இருக்கு. அந்த ஊருக்கு ஜமீன்தாருடைய பையன், சக்கரை மல்லூர் ஜமீன்தார் கணேச முதலியாருடைய பையன் வேதாச்சல முதலியார், அவர் தான் எங்கள் மாமா. எங்கள் மாமாவுடைய பொண்ணு தான் நமக்கு ஜோடி. அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. எப்படி என்ன விரும்பணுன்னே தெரியல எனக்கு நிஜமாக. இந்த விளையாட்டுத்தனத்துக்கும் இந்த ஜோவியலான பேச்சுக்கும் தான் விரும்பி இருப்பான். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம். அப்போ மியூசிக் நாங்கள் அப்போ வந்து அண்ணா இளையராஜா ஹார்மோனியம் வாசிப்பார், நான் கிட்டார் வாசிப்பேன், எங்கள் இன்னொரு பாஸ்கர் அண்ணா வந்து காங்கோட்டம் வாசிப்பார். இதுதான் மியூசிக் பார்ட்டியாக நாங்கள் வாசிட்டுருவோம். அண்ணா வந்து ட்ராமாவுக்கு இடையில் வந்து சீன் சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, கட்டன் இறங்கும், அடுத்த சீன் வரும் இல்லையா, இந்த கேப்பில் மற்றவங்களாம் சினிமா பாட்டு வாசிடுவாங்க மற்ற ட்ராமாஸில். அண்ணா அப்படி பண்ண மாட்டார். முதல் சீனு பார்க்குறேன்டா ஒன்றுன்னா டக்குன்னு ஹெவி போய்ட்டுருக்கோம். மறுபடியும் கட்டன் போகும்போது அந்த சீனில் வந்து ஒரு சோகமாக ஒரு பாட்டி அப்படி தேடி வந்துட்டுருக்கோம். கட்டன் மேலே போயிடும். அப்படி லிங்க் பண்ணி தான் மியூசிக் பழக்கம். ஓகே, இந்த பொண்ணு யாருன்னா சந்திரகாந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் முருகனிடம் அந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ண இது சத்தியம்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணவங்க. எம்ஜிஆர் கூட ராமன் தேடிச்சு இதெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட். அவங்க நாடகம் தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். அவங்களோட அக்காவோட பொண்ணு இவங்க. ஆனால் இந்த சினிமாவோ ட்ராமாவோ எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அவங்க தனி பெயிண்ட் கடையில் அவங்க தான் நம்பர் 1 அம்பாளன் கம்பெனி சொல்லிட்டு பெரிய கம்பெனி. இங்கே சென்னையிலே ஃபஸ்ட்டு வச்சது அவங்க தான், எங்கள் மாமனார். அப்படி அண்ணாவுக்கு ரொம்ப அரியர் அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். சிவாஜி அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவராக இருந்தார். அப்படிப்பட்ட பெரிய ஃபேமிலி, நினைக்கவே முடியாது, அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது அந்த மாதிரி. அப்போ இந்த நாடகத்துக்கு வந்தோடனே அவளுக்கு மியூசிக் பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கு, பாட்டெலாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு, நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாள் அப்படி இப்படின்னுலாம் மனசில் தோணும். இது பழகி போச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டாக பழகினோடனே என்ன பண்ணால் அண்ணன் மியூசிக்கு சினிமா பாட்டு வாசிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு நாள் அந்த பொண்ணு நான் இன்டர்வியூக்குள்ளே உள்ளே போனோன்னே ஏங்க இந்த மேரி சப்பு நோக்கி ராணி கப்பு கொஞ்சம் வாசிங்களேன்னொன்னே நமக்கா அவர் வாசிக்க மாட்டார் அண்ணா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்குது. சரி வந்து வந்துட்டு சரிம்மா பார்க்குறேன்னா சரிம்மா தான் எக்ஸ்பிரஷன் இல்லை, வாசிக்க மாட்டார், காதல் வளருமா, இவங்களுக்கு சம்மதிக்க வச்சா தானே இவருக்கு லவ் பார்வை பாப்பான்ற மாதிரி இருக்குது. சரிட்டு வந்தோடனே முன்னால் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, சில ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் அன்றைக்கி நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நானே அவங்கள்ட்ட போய் ஐயா வணக்கம் ஐயா, அவங்களுக்கு ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பாங்க, அடுத்த அந்த பிட்டில் தான் நாங்கள் உட்காந்து மியூசிக் பார்ட்டி வாசிக்கிறோம். நான் போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் சொல்கிறேன். நமஸ்காரம், இல்லை நாங்கள் தான் மியூசிக் வாசிக்கிறோம் அப்படின்னோடனே, அப்படியா நல்லா இருக்குப்பா அப்படின்னோடனே, அண்ணா என்ன அவர் அண்ணா திரும்பி பார்க்குறாரு, அவர் தான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா அவங்க இருந்தால் நமஸ்காரம் சொன்னார். சரின்ட்டு வந்துச்சு நான் பார்க்குறாங்கன்ட்டு உள்ளே வந்தாச்சு. யார் அது? ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா அவருக்கு இந்த மேரேஜ் சப்பு நோக்கி ராணி கப்பு ஆயகித்து வாசிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னோடனே சொல்ல வேண்டியதுதானே, அவர்கிட்ட போய் எப்படி நான் சொல்கிறது, அண்ணா வாசிக்க மாட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டேன்.
விட்டுட்டு அடுத்த சீன் போது அது ஒரு ஜாலியான சீனு. உடனே என்ன பண்ணார் அண்ணா நல்லா கிட்ட வாசிக்கிறோம். நல்ல டார்க்காக இருக்கும் இல்லையா சீன். கட்டன் போட்டால் டார்க்காக இருக்கும். அப்போது அந்த சைடில் அந்த கட்டனை திறந்துட்டு ஒரு பொண்ணை வெட்டுப்பட்டு அப்படின்னா எப்படி தெரியும் நிலவு இருட்டிலேருந்து நிலவு வந்து அப்படி பாராட்டின மாதிரி இருக்குது மனசில். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு என் லவ். இது என்னங்க இவ்வளோ ஃபில்மியாக இருக்கு உங்களோட லவ் ஸ்டோரியே. நிச்சயமா எல்லாமேம்மா அப்படிதான். ஆனால் ரொம்ப புனிதமான காதல் இருந்தது. இது மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த விஷயம் எதுவுமே கிடையாது. 7553 அவள் ஃபோன் நம்பர். 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கே அப்பாலாம் தூங்கிடுவார். இந்தம்மா வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃபோனு தான். இப்படி தொடர்ந்துட்டு இருந்தால் அது ஒரு நம்ம டெய்லி என்ன பேசுறது மறுபடியும் அதை 1 மணிக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது என்னமோ தெரியல. நான் அந்த 1 மணி ஆச்சுனாலே எனக்கு ஃபோன் பண்ணணுன்னு தான் தோணுது. நானும் அப்படி தாங்க. 1 மணி ஆச்சுன்னா உங்கள் ஃபோன் வருமேன்னு நான் காத்துட்ருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ராத்திரிலாம் ஒரு நினப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கேன். என்ன தெரியல அப்படி சொன்னால் அப்புறம் இதுதான் அதோ நானே எதுன்றீங்க இதுதான் லவ்னு நினைக்கிற காதல் மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்க எனக்கு அப்படி தெரியும். உங்களை தவிர வேறு யாரும் நினைப்பு வரல அப்படின்னா போச்சு அவ்வளோதான் டிக்கு முடிஞ்சு ராஜாவாச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசி தான் எங்கள் காதல் வளர்ந்ததே தவிர அதுக்கப்புறம் அது தனி கதை இருந்தாலும் அதையும் சொல்லிடுறேன். இப்படி எங்கள் காதல் எங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே ரகசியமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய பணக்கார ஃபேமிலி, முதலியார் ஃபேமிலி வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க உட்காந்துருக்காங்க. எல்லாம் வீடெல்லாம் கலகலப்பாக இருக்குது. இந்த பொண்ணு மட்டும் ட்ரெஸ் பண்ணிக்கல. அந்த பழைய ஆளுக்கு ட்ரெஸ்ஸில் படுத்துட்டு தலைவரி கொள்ளாமல் போட்டு உள்ளே உட்காந்துருக்கா. உட்காந்தோடனே பொண்ணை பார்க்கலன்னொன்னே அவங்க அம்மா வராங்க. இவர் நேரம் ரெடியாக இருக்கணும். அவங்க ஏய் என்ன இப்படி பண்ணுறேன் வாழ்க்கை பார்த்துருக்காங்க. எனக்கு முடியல, எனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் தலைவலியாக இருக்குது. சாப்பிட்றேன்னா அவளுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அழுதுட்டு அப்படி தொடச்சிட்டு படுத்தோன்னா அவங்களுக்கு என்ன போய் வெளியே சினிமா சீன் மாதிரி இருக்கு. வெளியே போனால் அவங்க வந்து என்னம்மா இல்லை பொண்ணுங்க திடீர்னு வந்தீங்களா, அவளுக்கு உடம்பு முடியல தெரியல, அதனால் படுத்தே கிடக்கா, ஜுரமாக இருக்குது, கொஞ்சம் தலைவலின்னு படுத்துட்டு அழுதுட்டு படுத்துக்கிறாங்க. ஐயோ என்னம்மா அது தான் நான் வந்து பார்க்குறேன்ட்டு பொண்ணு பையனோட அம்மா புறப்பட்டு உள்ளே வராங்க. பெட்டில் படுத்துருக்கிறத பார்க்க இவ பார்க்கல, பேசாமல் பார்க்க இப்படி படுத்துட்ருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஐயோ பூ வைக்காமலே, பொட்டு வைக்காமலே, புடவை கட்டாமல, நல்ல புடவை கட்டாமல, லட்சுமிகரமாக இருக்குது இந்த பொண்ணு. இது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, தேதியை சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அச்சோ சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போட்டோன்னா இவளுக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் எழுத அட்டிக்கே தெரியும் ஒரு கடிதம். என்னதுன்னா அவங்க அம்மா திட்டுவாங்க இல்லையா, கடிதம் என்னைக்கு போய் என்ன பண்ணுறது தெரியாது, நடிக்கிறான் நடிப்பு இப்படிலாம் உட்காந்து தெரியுதா இன்னொன்னே அம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏதோ கெடுத்துட்டு போயிட்டா, பிடிக்கலன்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே சொல்லி சண்டையெல்லாம் ஆகிப்போச்சு. இவன் அதே சோகத்தில் போய் நமக்கு கட்டி தரமாட்டாங்கன்ட்டு நிஜமாக நடந்தது என்னென்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் 5 தூக்க மாத்திரம் வாங்கிட்டான். நைட்டு போட்டான். காலைல எழுப்புறாங்க, கழுத்து தொங்குது. கொதுங்கியோட மாமான்னா உயிர் அந்த பொண்ணுக்கு. கலான்றாங்க. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் சரி பண்ணு, வாந்தி எடுக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் இதாக இருந்தால் எனக்கு அந்த பக்கமே போக முடியல. அது வரைக்கும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருப்பேன். இது கேள்விப்பட்டதுலேருந்து போகலை அந்த பக்கத்தில். அப்புறம் மறுநாள் கேட்குறாரு அவங்க அப்பா, ஏம்மா இப்படி பண்ணேன், என்னம்மா சொல்லுவான். இல்லைப்பா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, நான் கல்யாணம் பண்ணால் அமரதான் கல்யாணம் பண்ணுவேன். ஏம்மா அவங்க பாவமா 30 ரூபா 40 ரூபாய்க்கு அவங்க நாடகத்தில் வாய்ச்சி சம்பாதிச்சு பொழைச்சிட்ருக்காங்க. ஒன்றை வச்செல்லாம் காப்பாற்ற முடியுமா? அவங்க காஃபி டீ சாப்பிடுவாங்க, இந்த அவங்க சாப்பாடு கரமாக வேறு மாதிரி இங்கே நேர் நல்ல ரிச்சாக சாப்பிட்டுட்ருக்கேன். நான் எல்லாத்துக்கும் பழகிக்குவேன்ப்பா, நான் எல்லாத்தையும் பழகி இப்போ காஃபியெல்லாம் குடிக்கிறேன், ஹார்லிக்ஸ் குடிக்கிறது இல்லைப்பா, காஃபி தான் குடிக்கிறேன் இப்படி சொன்னான். இப்படி சொல்லி தான் என் காதல் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சென்டர்னா என்னை பார்க்கணும்னு சொல்லி வேற ஒருத்தர் சொல்லிவிட்டு என்னை பீச்சுக்கு வர சொல்கிறார். பீச் பக்கம் தான் எங்கள் வீடு இருந்தது. காரணேஸ்வரம் கோயில் தெருவில் எங்கள் வீடு நம்பர் 100. அதில் தான் நாங்கள் சின்ன வீட்டில் இளையராஜா ஒரு ரூமு, இது அம்மா நான்லாம் ஒரு சென்டரில் ஹாலில் படுத்துருவோம். இந்த பொண்ணு பீச்சுக்கு வரும்போது எங்களை வந்து பார்த்துட்டு போவான். எப்படி இருக்கீங்க அப்படி கன்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அம்மா இதுதாம்மா அந்த நல்லா இருமா மகராசி அப்படின்னு சொல்லி விட்டு பார்த்துருக்காங்க. அப்போ இவர் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு
எனக்கு பார்த்தா ஒன்றும் பேச முடியல. மாமா வர்றாரு, அவர் பெரிய ஆள் இல்லையா, வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலா வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரலாம் சாப்பிட்டு ரொம்ப சீரியஸாக போயிட்டா. அதுக்கப்புறம் சரி பண்ணி இது பண்ணோம். அவங்க கேள்விப்பட்டாங்க நான் இல்லை அவள் உங்களை தான் கட்டிக்கணுன்றா, நீங்கள் எப்படியாவது வீட்டில் சொல்லி அந்த பொண்ணை கட்டிக்கணுன்றாரு. நம்மளா எப்படி இருக்கணும் இல்லை? ஆமாம் வந்திருக்கேம்மா, இது நடந்தது முடிஞ்சது சரின்ட்டு வீட்டுக்கு வரேன். இல்லை நான் சாப்பிட்டுருக்காரு, எங்கள் பாஸ்கர் சாப்பிட்ருக்காங்க, அண்ணி எல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க, எங்கள் அம்மா வெத்தல் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் போனோன்னே எங்கடா போய்ட்டு விட்டு லேட்டாக வரேன்னொன்னே, இல்லை அன்றைக்கி வச்சுல அந்த கலா பொண்ணு அது வந்து என்ன தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்ருச்சு. அதனால் அவங்க அப்பா என்னை பார்த்து அவங்க வீட்டில் சொல்லி வந்து பொண்ணு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் ஆகணுன்னு. அடப்பாவி அண்ணா இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தார், இவனுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காகவே எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, 2 பேருக்கும் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ண வச்சான் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ அருமையான காதல். அவள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அன்னக்கிளி படமே ஃபிக்ஸ் ஆச்சு. அவள் காலடி எடுத்து வச்சாங்க. லக்கி பண்ணு. இதுதான் என்னுடைய சுருக்கமான காதல் கதை. அவளை இப்போ இழந்திருக்கேன், என் நினைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். அவ்வளோதான். சொன்ன விஷயங்கள்லாம் கேட்குறப்போ இப்படிலாம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்குமா, அவ்வளோ சினிமாட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஒருத்தவங்களை அவங்கள எவ்வளோ அழகாக எவ்வளோ அளவு கடந்து அன்பு அவங்க மேலே வச்சிருக்காங்க. நல்ல கலர்மா, பக்கத்தில் நின்று பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இருப்பா. நம்ம அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் பூசி கீசி கொஞ்சம் கலரெல்லாம் இப்படி தடவி கொஞ்சம் ஓரளவு சரி அதை கோட்டு கிட்டலாம் போட்டு வர்ற மாதிரி ஜம்முன்னு அது மேலே நடந்தது. எல்லாம் எல்லாம் நல்லது தான் நடந்திருக்குமா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்த வித அவள் இழப்பு தான் பெரிய இழப்பு. எங்கள் அண்ணனில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, பாஸ்கர்லாம் இருந்தது, எங்கள் அம்மா இருந்தது. அந்த மாதிரி துக்கங்கள், உறவுகளின் பிரிவுகள் வருத்தம் இருக்கும். மற்றபடி வாழ்க்கைங்கிறது நல்ல சுமூகமாக சந்தோஷமாக. இப்போ இங்கே வர்ற வரைக்கும் டேடி போய் டிவியில் போய் இப்போ இன்டர்வியூ போகிறேன் பார்த்து பேசுது டாடி, நீ பேசுகிறதுலாம் பிரச்சனையாக வருது சொல்கிறாங்க அப்படி வெங்கட் பிரபு இப்போ சொல்லி அனுப்புகிறான். இது இருக்குது போய் ஏதாவது பேசி மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வந்துடாத. என் கேரக்டர் அப்படி தான்டா, நான் வந்து என்னடா அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் நான். இது வந்து எனக்கு எப்படி இருக்கு, இந்த உங்கள் பசங்க வந்து இப்படி சொல்லி அனுப்புகிறாங்கன்றது எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் உங்களோட முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, பசங்க வெளில போகிறப்போ இப்போ பிரேம்ஜிலாம் வெளில போனால் டேய் நல்ல சட்டை போட்டு போக மாட்டியாடா, நல்ல ப்ரெசென்டபுளாக போகணுண்டா, கெத்தாக போகணுண்டா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்வீங்களா. கட்டும் இப்போ பார்த்தா அவங்க உங்களை சொல்லி அனுப்புகிறாங்க, டாடி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த பாருங்களேன் டைம் எப்படி சேஞ்ச் ஆகுது. அப்படிதான் இப்படிதான். நீங்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். என்னம்மா 48 வயசு நம்ம வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பர்சனல் லைஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அப்படின்றப்போ, ப்ரொஃபஷனல் வைஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிரெக்ஷன் வருது, இன்றைக்கும் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் படங்கள் அப்படின்னா கரகாட்டக்காரன்ல எத்தனை வருஷம் தியேட்டர்ல போச்சு, 1.5 வருஷம் போச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே இப்போ நமக்கு டைம் ஒரு ஃப்ரைடேவை கடந்துருமா இந்த படம் அப்படின்ற இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில், அந்த வருஷத்துல அப்படி 1.5 வருஷம் ஓடின ஒரு படத்தோட இயக்குனர்னா அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு பெருமிதமா இருக்கும்ல உங்களுக்கு. இருக்குமா, ஆனா அந்த கர்வம் வரல. அது வராதனால இத்தனை வருஷம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கீங்க போல. சரி, ஒரு படம் அட்டர்ஃப்ளாப்பாக ஆகுது, ஒன்று ஓடுது, எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிறக்கூடிய மனசு எனக்கு. ஏன்னா ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப அதிகமான பற்று. சாமியார் ஆக வேண்டியவனா அப்படியா? ஆமாம், வீட்டில் இருந்துட்டு எந்த உறவு முறைகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெய்லி காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்துட்டு எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு எல்லாம் கைகளை கழுவிட்டு பூஜை ரூமில் உட்காந்தோன்னா 2 மணி நேரம் மெடிடேஷன் விட்டு வெளியே வர்றதுக்கு கண்ணெல்லாம் இப்படி ஆகிடும், தாடியெல்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்கும், ஃபோட்டோலாம் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். அப்படி வாழ்ந்தவன் சாப்பாடு எதுவுமே இல்லை, எதுவுமே இப்போ ஒரு ஆள் வெஜிடேரியனாக இறங்காது இல்லையா. அப்படி இருந்தவன் என்ன நானே உணர்ந்து பார்க்கும்போது, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கடமைகள் நிறையா இருக்குது, பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, இதெல்லாம் பண்ணணுன்றனால மறுபடியும் இதுக்கு திரும்ப அந்த ரஜினியெல்லாம் பார்த்துட்டு பயப்படுவார். என்ன சாமி முகம்லாம் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க? இல்லை, மெடிடேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு சாமி, காலைல 3 மணி நேரம், நைட்டு 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. என் வீட்டில் எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன பூஜை ரூமுக்குள்ள போனவர் வரவே இல்லையே, அவ்வளோ தீவிரமாக அடிக்ட் ஆகிட்டான் மெடிடேஷன். தாடியெல்லாம் வளர்த்து ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு மனசு நானே என்னை திங்க் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கடமைகள் இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணேன்,
வீட்டில் பசங்களுக்கு என்ன பண்ணியிருக்க சாப்பாடு, இன்றைக்கி மீன் குழம்பு பிடிக்குமா, எனக்கு மீன் குழம்பு அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா அண்ணா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி என் விரதத்தை கலைச்சேன். நம்ம இயல்பு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இந்த டைம் இல்லை அப்படிங்கிறத மாற்றுறேன். அந்த மாதிரிலாம் மனசெல்லாம் போய் பீக்குக்கு போயிட்டேன். ஹிமாலயாஸ் போகிறது அப்படிலாம் ஆயிடுச்சு. அப்படின்றது திரும்பி வந்திருக்கு. அதனால் அந்த பக்குவம் இருக்குது. இதுதான் இறைவன் கொடுக்குறது, அதுதான் நடக்கும். அதனால் நம்ம எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம், ரிசல்ட் அவர் கொடுக்கட்டும், நம்ம பரிசு எழுதலாம்ன்றது தான். அப்படிதான் வாழ்க்கை. எவ்வளோ விஷயங்கள்ல இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, எவ்வளோ கதைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கு. நிறைய இருக்கு. எல்லா விஷயமே நல்லவைகளும் நடந்திருக்கு, நண்பர்களால் மிக கெட்டவைகளும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ்வளோதான், சரி விடு அப்படின்னு விட்டுறது. நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறது. அதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு. அந்த மெடிடேஷன் மனசை ஒரு நிலைப்படுத்துவது அதுக்கு உபயோகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது சந்தோஷம். கண்டிப்பாக. இப்போ நிறைய வாட்டி நீங்கள் பேசுகிறப்போ மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் நண்பர்கள் அப்படின்ட்டு தான். நீங்கள் வர்றதுக்கும் சரி, இங்கே இருந்தப்பவும் சரி, வளர்ந்துட்டு இருந்த டைம்லையும் சரி, நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்றது. வாலி சாருக்கு உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டதா இருந்திருக்கு சார்? படகோட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுவான். அது வந்து அப்போ நாங்கள் வந்து கச்சேரிக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்கோம். லாரன்ஸோ ஏதோ ஒரு கிறிஸ்டின் நேமில் ஒரு தியேட்டர், வின்சென்ட் ஏதோ தியேட்டர். அந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கிது. பிச்சுக்கிட்டேன்னா எப்படி பார்த்தோன்னா ஆட்கள் மேலே ஏறி போய் 4 டிக்கெட் வாங்கி பாரதி ராஜாண்ணா, எங்கள் பாஸ்கர், இளையராஜாண்ணா, நான் 4 பேரும் போய் படத்தை பார்க்குறோம். படம் பிடிச்சி போச்சு. பாட்டெல்லாம் அவ்வளோ மயக்குது, ரெக்கார்டிங்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பாடல்கள் வாலின்னு வருது. பார்த்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஓடுது. ஏன்னா அந்த பக்கம் படம் பார்த்தோம்னா ஆலயமணி, விஸ்வநாதன் ராமூர்த்தி, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், உதவி பஞ்சர்நாசரன் வரும். சரி, இவ்வளோ நல்லா பாட்டு உதவிக்கு ஆள் இல்லையே, அப்படி உதவி பேர் வரல இல்லை, இது எனக்கு மனசில் பட்டுருச்சு. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு லெட்டர் எழுதும். அப்போவே அமர் சிங்ன்றது என்னோட ஒரிஜினல் நேம். எங்கள் அப்பா வச்ச பேர் அமர் சிங், நானாக எனக்கு வச்சுக்கிட்ட பேர் கங்கை அமரன். அப்போ எழுதுவேன், நானும் பாட்டெலாம் எழுதுவேன். உங்கள்கிட்ட உதவியாளரை சேரணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் போடுவேன். அதுக்கு பதிலாக போட மாட்டார். நிறைய வாரம் ஒரு இந்த பாட்டை கேட்டேன், இந்த பாட்டை கேட்டேன், பூவரையும் பூங்கொடியை கேட்டிருக்கீங்களா? பூவரையும் பூங்கொடியை, அதான் ஃபர்ஸ்ட் சாங். அவர் விஸ்வநாதன் எழுத, விஸ்வநாதன் ராமூர்த்தி. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மையிலே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா, நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே, உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மறையாதே. இதான் அவர் எழுதின விஸ்வநாதராமத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங். எப்படி நீங்கள், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எல்லா லிரிக்ஸையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, எப்படி? என்ன பண்ணலாமா? இதுக்கு என்ன மறக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை, எல்லாமே பாருங்க, அதை ஜீவனாக்கி, அது மூச்சாக்கி, அதவே காற்றாக்கி, அதே வாழ்வாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால அது பியூராக இருக்கும். அதான் நீங்கள் எந்த பழைய பாட்டு, அண்ணனுக்கு சில பாட்டு பழைய பாட்டு ஞாபகம் இல்லைன்னா அதை எப்படிடா அப்படி வரும், உடனே நான் பாடி கட்டுவேன். எம்ஜிஆர் அதே மாதிரி தான். எம்ஜிஆர் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். பண்ணும்போது என்ன தான் அவர் பேசாமல் சைலண்டாக இருக்கும். ஏங்க நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டோமா, அவர் பின்னால் உட்காந்துருப்பார், ஒரு பாட்டு பாடிக்கிட்டோமா வரு, நான் உடனே வந்து ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போல மறைந்து இது அவரோட ஓல்டு சாங். தாய்க்கு பந்தாரம் பாடத்தில் அவர் பாடின டுவேட்டு. பாட்டு ஃபுல் பாட்டு பாடிட்டு இருப்பேன். அப்படி பழசெல்லாம் மனசில் பதிஞ்சதெல்லாம் மறையாது. அப்படிப்பட்ட மியூசிக். ஏன்னா மியூசிக் தான் வேலைமா. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா இல்லையே தெரியாது, வேறு வேலை இருக்கீங்களா என்னவே தெரியாது. எங்களுக்கு முழு நேரமும் பாடுறதும், பாட்டு எழுதுறதும், கதையை பற்றி திங்க் பண்ணுறதும், சினிமா பார்க்குறதும், ஏன்டா அப்படி எடுத்து தொலைச்சிங்க ஏன் திட்டுறதும், இதே தான் வேலையாக போச்சு. இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் தான் இருக்கும். அதனால் அதுவே ஜீவனாக, அதுவே வாழ்வாக இருக்கிறதுனால எதுவுமே மறக்காது. அப்படி இருந்தபோது வாலி சாருக்கு லெட்டர் எழுதுவேன், பதில் போடுறதில்ல. அப்புறம் நாங்கள் பெர்மனெண்ட்டாக வந்த மாதிரிங்களா பார்த்தீங்களா, 68 வந்தோம்னு சொன்னோமே. அந்த டைமில் வந்து நானும் வேலை தேடணும் இல்லை. இப்போ பாரதி ராஜானா பன்னீர் மெட்ராஸ் கம்பெனியில் ஆட்டோமொபைல் ஷாப்பில் ஷாப்பிங்கில் வேலை செய்கிறாரு. அப்படி வேலையில் அவர் இருந்தார். இளையராஜானா மியூசிக் கற்றுக்கிறது தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போயிடுவார். நானும் பாஸ்கரனும் தனியாக இருப்போம். பாஸ்கர்னா எங்களுக்கு ஃபிலிம் சான்ஸ் கேட்குறதுக்காக பல ப்ரொடியூசரை பார்க்க போயிடுவார். நான் புறப்பட்டேன்னா நேராக போயிட்டு எல்லாம் போய் இப்போ பாட்டுகள் எழுதுறதுக்கு இப்படின்னு வாலி சார் வீடு எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி வாலி சார் வீட்டில் போகிறது. போனோடனே அவருக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் யார் ஐயா அந்த சரவணா ஃபிலிம்ஸில் வந்துருக்கோம், அதுதான் வந்துடுறேன் நீங்கள் ஐயா கட்டுரை
இந்த கல்கிக்கு அந்த சரி சரி நீ யாருப்பா நான் தாங்க அந்த அமர் சிங் அமர் சிங் சொல்லு இல்லை அந்த அசிஸ்டண்ட்டாக பாட்டு இருக்கிற லெட்டர்லாம் எழுது ஆமாம்மா உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு வந்திருக்கேன்னொன்னா எனக்கு எதுக்கே அசிஸ்டண்ட்டு நான் பாட்டு எழுத சொன்னால் நான் எழுதி கொடுத்துறேன் எனக்கு எதுக்கே அசிஸ்டண்ட்டு இல்லைங்க கண்ணதாசன் உதவி பஞ்சவர்ணாசலம் வருது வாலின்னு உங்களுக்கு அசிஸ்டண்ட் இல்லையேன்னு நான் அதுக்காக தான் வந்தேன் அவ்வளோவாகவே புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா நாங்கள் மியூசிக் டைரக்டர் ஆயாச்சு. பத்திரகாளி படம் அப்போ தான் வாலி சார் பாட்டு எழுத வர்றாரு. வந்தவுடனே அன்றைக்கி தான் வாலியை பார்க்குறோம். பார்த்தோன்னா அவர் வந்து அதுக்கு மேலே கம்போசிங்கில் பார்த்துருக்கோம், ஜி கே வெங்கடேஷ் கம்போசிங்லாம் பார்த்துருக்கோம். இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். ஓ நீ தான் அமர் சிங்கு அப்படிம்பாரு. அப்படி அப்போ வந்து கண்ணன் ஒரு கை குழந்தை பாட்டு எழுத வந்திருக்காரு. நான் என்ன பண்ணேன், அவர் வந்து உட்காந்தோன்னே அவர் தான் பாட்டு எழுத போகிறாருன்னு தெரியும். நான் அண்ணன்ட்ட கிட்டார் வச்சுட்ருக்கேன். நான் போய் பேடு பேப்பரை நான் எடுத்து வச்சிட்டேன். எதுக்கு நீ அதை எடுத்து வச்சுருக்க? இல்லை உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன் இல்லையா, இன்றைக்கி நீங்கள் பாட்டு சொல்லுங்கள் நான் எழுதுகிறேன், எனக்கு ஜென்மம் சாவல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நான் எழுதி கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனவதை கொண்டு வரும் என்பதை கையிரண்டு நான் எடுத்து பாடுகிறேன் யாரோ கண்மணியை தாளையிலோ கால்மொழியை தாளையிலோன்னு எழுதிட்டு எனக்கு நிறைவேறி போச்சு. உங்களுக்கு அசிஸ்டண்டாக இருந்தால் பாட்டு எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி உறவுகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அந்த ஷாட்டு கிடச்சா கூட போடுங்க. நான் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பெரிய காரணம். ஆனால் எனக்கு 2வது வாழ்வு கூட தான் கங்கை அமரன். வெரி ஸ்வீட். வாழ்வே மாயம் படத்தில் ஃபுல் சாங் கொடுத்து எழுத வச்சதில் அவ்வளவு நன்றி கடனாக தான். காரணம் என்னென்னா ஓப்பனாக சொல்கிறேன், அப்போ வைரமுத்து வந்தனால வைரமுத்தும் இளையராஜா ரொம்ப தோஸ்து. எனக்கே பாட்டு இல்லை, நானே பாட்டு எழுதிருப்பேன். அவங்க 2 பேரும் தோஸ்து ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு பாட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு பாட்டு சரி ஓகே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரை எழுதி வைக்கிறேன் என்ன எழுத வைக்க சரி அது அவங்க விஷயம், அதுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. நமக்கு தான் எழுத்து அப்படின்னு சொல்லி அந்த டைம் தான் வாலிக்கும் சான்ஸ் குறைஞ்சிது. வைரமுத்து தான் ஆட்சியில் தான் இருந்தது அந்த டைம். அப்போ வந்து வாழ்வை மாயத்தை அது வந்து ஸ்டேஜில் சொல்கிறார். ராஜ் டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தான்னு சொன்னால் என்னை மீண்டும் நான் எழுதிருந்தேன்னா அது கங்கை அமரனுடைய செயல் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் நான் குறிப்பாக வந்து உங்ககிட்ட வாலி சார் பற்றி கேட்டிருந்தேன்னா, கிறிஷ் சார் வந்து சிங்கர் கிறிஷ் அவங்கள நம்ம இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட பாட்டு, எனக்கு எந்த பாட்டுன்றது ஞாபகம் வரல, அந்த பாட்டோட லிரிக்ஸை வந்து கடைசி நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வாலி சார் தான் அவரோட லிரிசிஸ்டா. ஆனால் அந்த டைமில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தனால அவரால் அது லிரிக்ஸ் எழுத முடியாது. அப்படின்றப்போ அமர்கிட்ட கேளு, எனக்கு என்ன இது தோணும் அப்படின்றது அவருக்கு தெரியும், அவர் கரெக்டா சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. என்ன ட்வின் டவர்னு கட்டி பூடிடான்னு எழுதியிருப்பாரு. லாஸ்ட்ல ஃபிமல் பாடுறதுக்கு பல்லவி இல்லை, அதனால திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன கேட்க சொன்னோன்னே என்ன கேட்டாங்க. சுற்றி ஒன்று சொல்லிட்டு ஃபோன்ல பாட்டு சொல்றது வழக்கம். ஃபோனில் அவங்க டியூன் சொன்னாங்கன்னா பாட்டு இப்போ கூட நீ ஏதாவது ஒரு டியூன் சொல்லுங்கள், நாங்கள் இப்போ நல்லா இப்போயே பாட்டு வார்த்தை சொல்ல முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு எந்த வித கவலையுமே இல்லைம்மா. கவலை இல்லாத மனிதன் நான் தான் சொல்லணும், கவலை கிடையாது. கவலை கூட நம்ம வந்திருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அதை சாந்தப்படுத்திக்கலாம். அப்போ எழுதுனதான் அந்த பாட்டுக்கு லாஸ்ட் பல்லவி நான் ஃபீமேல் வாய்ஸ்க்காக ஒரு அதாவது அவ்வளோ இதான் அவர் சொல்றாரு அப்படின்றப்போ அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கும்னு எனக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசை. அதாவது நான் குறிப்பா வந்து உங்களை பத்தி பார்த்தேன், அந்த இதை பார்த்தேன். அது மாதிரி உங்களுடைய இது நிறைய பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. இந்த சினிமாக்குள்ள வந்து எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கணும்ல சார். எவ்வளவுதான் நம்ம சாதிச்சாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கப்போ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஈஸியா நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது. எல்லா கேரக்டர் மாதிரி நான் இல்லைம்மா. உங்களுக்கு எப்படிப்பட்டது சொல்லுங்க. எனக்கு என்னன்னா நான் வந்து வெறும் கிட்டார் வாசிக்கிறது தான் அது லைஃப் சரியா இருந்தது. அந்த டைமில் அண்ணனோட வாசிட்டு இருந்தது நிறைய படம், 120 படம் வரைக்கும் அண்ணனோட வாசிட்டு இருந்தேன். அதில் வர்ற படத்தில் எங்கள் லைஃப் நல்லாவே போயிட்டு இருந்தது. என்னுடைய கல்யாணம் தான் பிரம்மாண்டமாக நடந்தது. அப்படியா? என்னோட கல்யாணம் உட்லண்ட்ஸில் ரிசப்ஷன். ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க இல்லையா, 12,500 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். பெரிய விஷயம் அது. அப்போ பெரிய விஷயமா, அத்தனை பேருக்கு சாப்பாடு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் பெரிய டெக்கரேஷன் பண்ணி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி கச்சேரி, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க தான் வரவேற்பு கமிட்டியில் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருசாக நடந்தது. நல்ல சூட்டெல்லாம் வச்சு அன்றைக்கி ஒரு நல்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி அப்படி நடந்தது. திருப்திகரமாக நடந்தது எல்லாமே திருப்திகரமாக நடந்திருக்கு. நான் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எப்படி நாங்கள் ஆரம்ப படத்தை வச்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தோமோ அதுக்கு முன்னால் மலையாள படங்களுக்கு நாங்கள் கிட்டாரிஸ்டாக இருந்திருக்கோம். மலையாள படங்கள், கன்னட படங்கள் எல்லா படமும் இங்கே தான் ரெக்கார்டிங் நடக்கும், தெலுங்கெல்லாம். அதுக்கு நாங்கள் கிட்டார் மியூசிஷியனாக இருந்ததுனால கிட்டார் வச்சு அதில் சம்பளம் வரும், அதில் நல்ல சம்பளம் வரும். ஒரு பாட்டுக்கு அப்போது உள்ள வேல்யூவில் எடுத்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு 75 ரூபா, பவுன் விலை 750 ரூபா.
10 பாட்டு வாசிச்சோம்னா 1 பவுன். வாங்கிடலாம். இன்றைக்கி என்ன விலை? 1 பவுன் 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபா வாங்கிடுறோம் வெறும் கிட்டார் வச்சு. அப்போ வேல்யூ பார்க்குறதா அப்படித்தானே பார்க்கணும். அப்படி போயிட்டு இருந்தால் அதனால் கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தியாச்சு. எல்லாம் சரியாக வந்ததுனால எந்த வித இடைஞ்சலோ ஒரு ஏற்ற தாழ்வோ ஒன்றும் இல்லை. தாழ்வு வரல. இன்னைக்கு வரைக்கும் தாழ்வு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் வைக்கல. கடவுள் நல்லா வச்சுட்ருக்காரு. நல்ல பேரோடு வச்சுருக்காரு, புகழோடு வச்சுருக்காரு, நல்ல செல்வத்தோடு வச்சுருக்காரு. அதுதான் பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். நல்லா நடக்காததை கூட நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்குவேன். சரி இன்னைக்கு ஒரு தண்டனைக்கு சின்ன தலைவலி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல மாத்திரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே. ஏன்னா அந்த மெடிடேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். எல்லாம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைடா, மாறிக்கும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். அவ்வளோதான். எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து லைஃப்பை நல்லா வச்சுக்கலாம். இது கஷ்டம் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறது மனசில் ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். எவ்வளோ பாசிட்டிவான பர்சன் இல்லை நீங்கள்? வேறு தப்பான வரவே வராதுமா. வரவே தப்பான வார்த்தை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே சொல்கிறேன். ஒரு பூஜை சாங்கு, பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம். அதில் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது அரைச்சல் வரக்கூடாது, அதாவது பேடான வார்த்தைகள் வரக்கூடாது. நீ நாசமாக போ, அப்படி போ, இது நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரில வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா சாதாரண சைக்கிள் தள்ளுறவன் பூஜை அன்னைக்கு சாங்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். அதில் நிச்சயமாக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் வரணும். ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை டைரக்டர் வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போகிற சின்ன தாய் பத்த மகன் பிச்சைமுத்து ஏரியா வராண்டோ, ஓரம்போனா ஏய் டைரக்டர் வந்துட்டா ஒதுங்கி நில்லுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும். ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு சொல்லணும். நான் அப்படி சொல்லலை. ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, தள்ளாதீங்க, அது குறுக்கால போகாதீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லேயே எழுதி எனக்கு பழக்கம். எந்த பூஜை சாங்காக இருந்தாலும் சரி அதில் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் கவிஞர் கண்ணதாசன் அவள் அப்படித்தான் ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பூஜை சாங்க்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதுறாரு. அவரை அறியாமலே அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாங் என்ன எழுதுனாருன்னா, ஒரு 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 நல்ல மெலடி சாங். வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம் இல்லை, யாரும் தேரில் செல்ல ஊரில் தேரும் இல்லை, ஊரெங்கும் கூட்டம் ராஜாக்கள் வேஷம் உண்மையில் ராஜாக்கள் இல்லைன்னு எழுதிட்டார். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற அந்த டியூனில் மயங்கிட்டோம், அந்த வார்த்தைகளை மறந்துனா அந்த சுச்சுவேஷனுக்கு அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இதை ஃபஸ்ட்டு பூஜை சாங்காக எடுத்தோம். அவளை அப்படித்தான் படம் நல்லா இருந்துச்சு, அருமையான படம். ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீபிரியா நடிச்சது. படம் ஓடல. ஏன்? சொன்னது அரைச்சொல். வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம் இல்லை, வசூலாகல படம். அதனால தான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நாங்கள் அதை அப்போ திங்க் பண்ணலை. அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தோம்னா தான் புரியுது. கவிஞருக்கு சொன்னால் நடக்கும். இன்னொன்று சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஹீரோ சாங்கு எழுந்தது இப்போ தான் வர்ற நான் பேர் படையப்பாடு. அந்த மாதிரி சாங்கு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்தது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. எங்கள் அப்பா ரிங்டோன் இது ரொம்ப வருஷமா. வாங்குகடா வெள்ளியில் கூஜா, நீ கேட்டது தவிர கேட்குற வரதான் கேட்டுக்கடா. இதுதான் பூஜை சாங். இப்போ பார்க்கும்போது சார் என் பாட்டு ஒர்க் அவுட் ஆதான் சாமி, கவிஞன் வாக்கு பலிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம், காய்க்குதா சாமி, காய்க்கு சாமி, சாமி சாமின்னு தான் பேசிக்குவோம். அது மாதிரி ஒரு சொல் பலிக்கும். நம்ம உண்மையில் நிஜமாகவே நான் சாபம் விட்டு பாட்டுலன்னா நடக்காது. மனசு அதுக்காக தான் எழுதுறதில்லை. அந்த மாதிரிலாம் யார் மேலே கோவம் இருக்கு எழுதுனா நடக்குமா? எழுதுனா நடத்துகிறோம். யார் மேலே உங்களுக்கு யாருக்காவது நான் எழுதி கொடுக்கக்கூடாது, நான் கொடுத்தா பழிச்சிடும். அதனால் நல்ல வார்த்தையை சொல்லி பழகிறேன். எனக்கு அந்த மெடிடேஷனில் இதில் வந்து தான் நல்ல வாக்கு தான் வரணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு. யாருக்குமே சாபம் விட்டல. ஆனால் சாபம் விட்டு இல்லாமல் போனவங்க நிறையா இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. ஐயோ ஏன்டா இப்படி சொல்லி தொலைச்சோன்ற மாதிரி நானே வருத்தப்பட்டிருக்கேன்.
அதாவது வாக்கு பலிதம் உண்டு எனக்கு. சார் வந்து இவ்வளோ கனிவா இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நேரத்தில் பேசுகிறேன், அவ்வளோ சாந்தமா, அவ்வளோ அழகாக, ரொம்ப இன்னசென்ட்டாக உங்களோட மெமரிஸ் நீங்களே யோசிச்சு பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி பூரிப்பாய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்கள்ல உங்களுக்கு கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அதுவும் ஸ்பீக்கில் இதான் வரும். சந்தோஷம் பீக் தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். எக்ஸ்ட்ரீம் தான். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப வந்து சட்டுன்னு கோவம் வர வச்சிடும்? தப்பாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு கோவம் வந்துடும். தப்பாக பண்ணுறாங்க, இது ராங், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது வரும். சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு இப்போ பையனை திட்டி கேமரா வந்து அதெல்லாம் வரும். அவன் வந்து எட்டி பார்த்துருந்தா என்ன அர்த்தம்? டிஸ்டர்பன்ஸ். இல்லை நீங்களே பாருங்களேன், பல பேட்டிகளை பாருங்கள், அவங்க சீரியஸாக டாக்டர் நடக்கக்கூடியதுன்னா பக்கத்தில் இருந்துட்டு இருப்பான். இவங்களை பார்க்குறதா இல்லை அவனை பார்க்குறதான்னு இருக்கான். இதில் கோவம் வந்துடுது. அது சொல்கிறதுல பல பேர் ஏதோ என்ன மேலே இதால் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு தெரியாது. புரிஞ்சு வந்து நின்று பாருங்கய்யா, கேமரா முன்னால் நாங்கள் படுறப்பட்டோம். அதுக்கு முன்னால் 100 பேரோட செல்ஃபி எடுத்து, சார் நான் ஒரு செல்ஃபி, இவ்வளோ அலுப்பில் வந்துட்டு வெளியே வந்தால் கேள்வி கேட்டாங்க, பக்கத்தில் இருக்கவன் நடிக்கிறான், நான் எங்களால் நடிக்க முடியல, இவன் கொஞ்சம் தள்ளி போய நீ வந்து பேசுன்னு சொல்லி முன்னால் எடுத்துகிட்டு போனேன். அப்படி வந்துடும்மா, இப்படி தான் கோவம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம மேலே கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் தனியாக எனக்கு ஒரு கேமரா, உங்களுக்கு இருக்க கேமரா வச்சுட்டீங்க, நம்ம பின்னால் ஆள் இல்லை, அவங்க பின்னால் இருந்துட்டு கண்டாங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்காது. அதுக்காகத்தான் கோவம் வருது. கோவம் வந்தது இதே மாதிரி நிறைய வரும், நிறைய கோவம்லாம் வந்திருக்கு. வீட்டில் எதுக்கு அதிகமாக கோவப்படுவீங்க? பசங்க என்ன பண்ணால் உங்களுக்கு தாங்கிக்க முடியாது? இல்லை, அவங்களுக்கு தெரியுமா எனக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும். அப்படியா? ஆமாம். அண்ணா வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஏய் கதையை கேட்பேன், கதையை கேட்ட இந்த ஒரு படம், அது படம் பேரை சொல்லணும்னா அதில் ஒரு தப்பு நடந்து போச்சு. படம் வெளி வரல, ரீர்காடி போகுது. ஏய் இந்த படம் மட்டும் ஓடிச்சுன்னா என் பேரை மாற்றிவே அப்படின்னு சொல்கிறேன். அண்ணா ஏய் ஏட்டா அப்படி வாக்கு விட்றா, அவங்களுக்கு நடக்கும்ண்ணா போனேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு போனால் அந்த படம் ஓடல. என்ன படம் சொல்ல மாட்டேன், யார் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். அதுலேருந்து அண்ணா வந்து நல்ல வார்த்தையை சொல்லுவார். சரின்ட்டு கேட்டுட்டு பேசாமல் உட்காந்துருவா. சரிண்ணா வர்றது சொல்ல முடியாதுல்ல, பலிக்குது, அதனால் பேசாமல் விட்டுறேன். அதுக்காக சாமியாரை போக முடியாது. குறிசனா அவர் சொன்னால் நடக்கும்பா. எல்லாத்துக்கும் நல்லது சொல்லி பழக்கணும் கண்டிப்பாக. சரி, உங்ககிட்ட பேசின இவ்வளோ நேரத்தில் எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் என் மனசு எங்கேயுமே போகவே இல்லை. ஃபுல்லாக நீங்கள் சொன்னதே கேட்டுகிட்டே இருந்தேன். இதெல்லாம் நடந்திருக்கான ஆச்சரியத்தோடு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படிதான் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஹியூமன் அப்படின்றது தான் எனக்கு இப்போ உணர்றது. அது மட்டும் தான் எனக்கு எல்லாரும் இருக்கணுமா, நல்லது சொல்லியே பழகணும். நம்ம கெட்டதை நினைக்கக்கூடாது. வந்துச்சுன்னா போய்டும் நினச்சிக்கிறேன், போய்டும். ஒரு சின்ன சிரமம் நான் சொல்ல தலைவலி வருதுன்னு நினச்சிட்டு விட்டுறேன், அது போய்டும். மாத்திரை போட்டால் சரியாக போகுது இல்லையா? அந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது அது மாதிரி நினச்சிக்கணும், ஈஸியாக எடுத்துக்கணும். போயிடும். துன்பம் நமக்கு தரக்கூடிய பரிசு. அப்போ தான் அடுத்து வர்றது நமக்கு ப்ளஸ்ஸாக தெரியும். கண்டிப்பாக இல்லை, அப்படி பழகணும். அவ்வளோ பெரிய மெசேஜ் அது. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கீங்களோ, ஐ திங்க் உங்கள் 2 பசங்களும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவாக, எந்த இடத்துலையுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் கூட யாருக்கும் இது பண்ணிடாத ஒரு ஆள்களை தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஜெனுவின் ஹியூமன் பீயிங். இன்ஃபேக்ட் யாரையும் ஹர்ட் பண்ணி நான் பார்த்தது இல்லை, எந்த இடத்துலையும், எந்த பொது இடத்துலையும், எங்கேயுமே. எவ்வளோ கனிவாக இருக்க முடியுமோ, ஒரு ஹாப்பினஸ் அவங்க கூட இருந்தாலே ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் தான். இன்னொரு பேர் கேட்குறப்ப எவ்வளோ பெருமையாக இருக்கும், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல உங்களுக்கு. நிச்சயமா அவங்க நல்ல உயரத்தில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ போகிறான் யூஎஸில் போய் இதோ டெக்னிக்கலாக ஏதோ சில விஷயங்களுக்கு போகிறான். ஜனவரிலேருந்து இவங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் படம் தான் பண்ணுறான். அதனால் அதுக்கான சில விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். அது மாதிரி தேடல்கள் நிறையா இருக்குது, இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். VP 50 இப்போ 50 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு அப்படின்றப்போ, ஐயோ அன்னைக்கு பயங்கரமாக சினி ஃபீல்டு முக்கியமான டைரக்டர்ஸ் நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நான் இல்லை, கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க சேஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம எதுக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டேன். போனால் போய் கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து வாழ்க்கடா நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அவ்வளோதான். அது மாதிரி தான், அவ்வளோதான். பிரேம்ஜி சார், பிரேம்ஜி எப்போதுமே ஹாப்பி தானே, எப்போதுமே அவர் இருக்கிறப்ப கலகலப்பாக நல்லாயிருக்கும். இல்லை ஆமாம், நல்லா ரொம்ப சமத்தான 2 பசங்க. இப்போ அப்பா ஆக போகிறான், மறுபடியும் தாத்தா தான், நிறைய எப்போதும் தாத்தா தான். நான் பேத்திகள் அருமையாக இருக்குது, பேரங்க எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகான நிறைவான ஒரு குடும்பம். நிறைவான குடும்பம். இத்தனை விஷயங்கள் சாதிச்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய சாதனை ஓட்டம் வந்து முடியவே இல்லை, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற போது அது ஆச்சரியப்படுத்துது. நடிகனா நடிப்பை பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சினிமா உலகத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் தெரியுது. அவ்வளோதான், நான் வந்துட்டேம்மா. நீங்கள் மற்றதை யாருமே இல்லைன்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். எப்படி சினிமாவை காப்பாற்றணுமோ அதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது இப்போ தான் உணர்ந்திருக்கேன். அது இந்த லெனின் பாண்டியனில் வந்து அது ஜனங்களுக்காக எனக்காக நான் ஆக்ட் பண்ணல.
திரைப்பட உலகம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆக்ட் பண்ணுறேன். நகைச்சுவை அப்புறம் அந்த அழகான அந்த கிண்டலான பேச்சு இதெல்லாம் வந்து ரத்தத்திலேயே ஓடுது. அப்புறம் தான் அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நிறைய 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 ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைமா. இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் நடிக்க வேணா எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாவே இல்லை. பல பேர் நான் நடிக்க வச்சுருக்கேன். இப்போ பிரபு, இப்போ ராமராஜன், இவங்களுக்கு ஒரு தடவை நடித்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. வராதுங்கிற மாதிரி ஃபுல்லாக நடித்து காட்டுடுவேன் நான். இப்படி வரணும், இந்த இடத்துல நிற்கணும், இப்படி பார்க்கணும், பார்த்து கண்ணை கசக்கணும், இப்படி கசக்கணும். கிளிசரின் போடாமல் நான் ஆக்ட் பண்ணி காட்ட சொன்னோன்னே அந்த டைலாக்கை பேசிவிட்டு, அதாவது கேமரா இங்கே இருக்குது, அங்கே லாஸ்ட்டில் அங்கேருந்து பேசிவிட்டு அந்த டைலாக்கை பேசிட்டு பக்கத்தில் வரணும். அது வரைக்கும் கண்ணீர் வரக்கூடாது. பக்கத்தில் கேமரா பக்கத்தில் வந்து க்ளோஸ்அப்பில் நிற்கிற பாருங்க, அக்கா அங்கே நிற்கும், இவர் இங்கே இருப்பார், அப்போ தான் கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கிளிசரின் போடக்கூடாது. ஆனால் ஒரு தடவை பண்ணி காட்டிடுங்க நாங்கள். சரிட்டு உடனே பண்ணேன். என்ன ஆர்டிஸ்ட்டு என்ன பண்ணலாம் தெரிய வேண்டாம், அதுக்கப்புறம் தனியாக முடிச்ச உடனே சொல்கிறேன். சரின்ட்டு எல்லாம் கூட்டம் ஷூட்டிங் பார்க்க அவ்வளோ கூட்டம் நிற்குது. கேமரா ரெடி சரின்ட்டு நான் போய் அங்கே போனால் போய் அக்கா நிற்குது. அக்கா அழுதுட்டுருக்கு. அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டு அக்கா என்ன அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ நடக்கும்போது வந்து தெரிஞ்சுதான் சொல்லி பேச ஆரம்பித்தேன். அப்படி நடந்துட்டு இப்படி தலையை வச்சுட்டு அப்படி பக்கத்தில் வந்தேன். கேமரா பக்கத்தில் வந்தோடனே அதுக்குள்ளே கண்ணுக்குள்ளே வந்துருச்சு. கேமரா முன்னில் வந்தோடனே கண்ணீர் படக்குன்னு கொட்டுது. பட்டுன்னு முடிச்சிட்டேன். அந்த ஆர்டிஸ்ட்டு இல்லை நல்லா ஆனால் கிளிசரின் படம் பண்ண முடியாதுன்னு எனக்கு கஷ்டம்னா வந்து காலத்தை போட்டுட்டு அடக்கிக்கிட்டு அதே மாதிரி எடுத்தான் ஷார்ட்டு. அது மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னோடனே ஆக்டிங் வருது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிகனாக தான் இருக்கனே தவிர நான் அந்த டைரக்டர் மைண்டில் வரல. ஆனால் இதில் கிளிசரின் போடாமல் தான் அழுதுருக்கேன். டைலாக் பேசும்போது கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் ஹெவினஸான ஒரு ஹெவியான கேரக்டர். அதனால் அது பேசும்போதே அந்த உணர்ச்சியில் வரும்போதே கண்ணு கலங்கி அந்த அழுகையும் வந்து அப்படி கண்ணை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எந்த டைம்லையும் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு சீன்லையும் கிளிசரின் போடாமல் தான் அழுதுருக்கேன். டைலாக் பேசிகிட்டே வந்து அப்படி அழுது. அவ்வளோ இன்வால்வ் ஆகக்கூடிய அருமையான கதை. அது என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு கிராமவாசியை எவ்வளோ பேர் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க, அவன் எப்படி இதில் ஜெயிச்சானா தோத்தானா என்ன ஆனாங்கிறதான் கதை. ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும் அந்த கதை. ரொம்ப கதை அது வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ஆபத்துகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அது ஒருத்தர் வந்துடுவார். இதுதான் கதை. அது அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி நடக்குது, அதை மீறி எப்படி நடக்குது கதை அப்படிங்கிறது. எனக்கு ஒய்ஃபாக வந்து ரோஜான்னு ஏதோ நியூ ஃபேஸ் ஒர்க் பண்ணுவோம். நல்லா இருக்கு. கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தது. பரவாயில்ல. தெலுங்குல ஏதோ ஃபேமஸ் ஆமே அந்த பொண்ணு. தெலுங்குல மட்டுமா சார்? தமிழ் ஃபேமஸ் இல்லையா? ரொம்ப நல்லா பண்ணுவான். படங்களுக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்கோம்ல. அது பார்த்தோன்னே ஏமா நீ தான் மாட்டினியா வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. நல்ல சீன்ஸ், எங்களுக்குள்ள இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பாடமா. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா புதுசாக இப்போ எப்படி என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கோ, இந்த படம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், புது அனுபவமாக இருக்கும். ஓ இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்களா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் தோணும். அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறார் பாலசுப்ரமணியம். அவர் ரொம்ப அருமையாக பண்ணிருக்கோம். பாலச்சந்தர் டைரக்டர் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் பையன், ரொம்ப நல்லா சொன்னார். கதையை செலக்ட் பண்ணுறதுல நம்ம தியாகராஜன் சாருக்கு மேலே அவங்க ஃபேமிலி தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ ஐடியா கிடையாது. பகல் நிலவுலேருந்து மூன்றாம் பிறையிலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கதை தான். டைரக்டர் போட்டு இது சார் நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லி மாற்றம் கேட்டு சீன் சொல்லக்கூடிய அளவுக்கு கதாசிரியர்கள் அவ்வளோ கதை நாலேஜ் உள்ளவர். நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சார் தியாகராஜ் சார். நாங்களாம் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணு. மணிரத்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நானும் இவரும் சேர்ந்து தான் அண்ணன்ட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த மாதிரி அதான் பகல் நிலவு படத்துக்கு இவருக்கு பாட்டு எழுதுகிறேன். நான் சாதாரண எங்கள் வீட்டில் எழுதிட்டு வருவோம், இல்லைன்னா காரில் இப்போ சாங்கு போட்டு தேட்டருக்கு போகிறதுக்குள்ள சாங் வந்துடும். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சோழா ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் பாட்டெலாம் எழுதுங்க. என்னொன்னே எனக்கு என்னப்பா இது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி வரல அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஐயோ நமக்கு இப்படி போனால் தானே பாட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் நம்பி படங்களில் முழு பாடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா சாங்குமே ஹிட் சாங்ஸ், நல்ல பாட்டு அந்த மாதிரி நம்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு தியாகு சார்.
ஃபேமிலி ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, எங்கள் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமானவர். நான் இந்த படம் நடிப்பேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல பாரதி ராஜா நான் பண்ணுறதா இருந்தது, அவர் உடம்பு முடியல, அதனால அவர்களை கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னார். அது இல்லாமல் அவர் நிறைய படங்கள் வேறு நடிச்சிருந்தார். அதனால் ஆல்டர்னேட்டிவாக அமர் சாரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிட்டு வர சொன்னோன்னே கூப்பிட்டு பேசி, சார் இது ஒரு கதை இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் கேளுங்க. எதுக்கு சார்? நீங்கள் அந்த கதையை கேளுங்களேன் அப்படின்ட்டு வந்தார். வந்து கதையை சொன்னார். கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது சார் கதை. என்னன்னா, இல்லை சார் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணி தரணும். முடியுமான்றது யோசிச்சேன். இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் டைரக்டருடைய திறமை அதை வர வச்சு அது எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி கேட்டு வாங்கி அது என்ன டைம் ஆனாலும், ஆனால் ஷார்ட் டைமில் தான் பண்ணாங்க. என்னாலும் அது சொல்லி கொடுத்த முறை அந்த கதையினுடைய அமைப்பில் நம்ம அந்த கேரக்டரில் இறங்குறதுனால அதுக்கு எப்படி வரணுங்கிறது தானாக வந்து அமைஞ்சது. நிஜமாகவே இந்த படம் தெய்வ செயலினால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மனசை தொடக்கூடிய அருமையான படமாக வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எடிட்டிங் சரி, கேமராவும் சரி, எல்லா ஒர்க்கர்ஸுமே சின்சியராக ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ இன்வால்மெண்ட். பல பேர் இப்போ இந்த படத்துக்காக வேறு வேலைகள் இப்போ 28 ரிலீஸ் பண்ணுறக்கா ரெடி ஆகிருக்கு. அவங்க லேபில் பார்க்குறவங்க அவங்க ஃபோன் பண்ணாங்க, சார் பார்த்தேன் சார் அப்படின்றாங்க. எனக்கு இதெல்லாம் உற்சாகமாக இருக்கு. ஐயோ எனக்கு இதுலேருந்து எனக்கு படம் வரும் நடிப்போங்கிற எண்ணம் இல்லை. இந்த வேலையை நல்லா செஞ்சோம், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி பேட்டி கூப்பிட்டீங்க, இந்த பேட்டி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா இதனால நமக்கு படம் வரப்போகுது, நம்ம ரெண்டு பேரும் பெரிய ஆர்டிஸ்ட், அந்த எண்ணமே கிடையாது, எதிர்பார்ப்பே கிடையாது. எது வருதோ எனக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணணும். அப்படி எதுக்கு பிறந்தம்மா, வர்ற வேலைகளை செய்கிறது தானே, அது நல்ல வேலைகளாக இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான். இந்த படம் நல்லா வந்ததால் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஒவ்வொரு அணுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சீனுமே எல்லாம் ரோஜா ஆக்ட் பண்ணுறதுலேருந்து, இந்த பையன் ஆக்ட் பண்ணுறது, நான் ஆக்ட் பண்ணுறதுலேருந்து, மற்றவங்க பண்ணவங்க எல்லாமே அந்தந்த கேரக்டராக மாறி பண்ணிருக்காங்க. ஒரு வில்லேஜில் ஒரு கதையை பார்த்துட்டு, ஒரு குடும்பத்தின் கதையை பார்த்துட்டு வெளியே வருவீங்க. எப்படி டைம் போச்சு நிஜமா தெரியல எனக்கு. பல விஷயங்களை சாதிச்ச நம்மளுக்கு பிடிச்ச அமர் சார் இப்போ வந்து நடிக்கிறாங்க. ஒரு கதையில் ஒரு லீடாக நடித்து வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு கூட்டு போகிறாங்க. அப்படி ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு கிராமத்தில் போய் அந்த நடக்கிற ஒரு கதையில் நம்மளை இன்வால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ ஆச்சரியமாக இருக்குது. எதிர்பார்ப்போடு இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எனக்கு பிடித்தமான ஒரு நீங்கள் தொகுப்பாளர். உங்களை இப்போ எப்போ நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்தது அழைப்பு, வேறு அழைப்பு வந்தது. எனக்கு என்னால் ஒத்துக்க முடியல. அது எஸ்எஸ் மியூசிக்கில் நாங்கள் வேலை பார்த்தவன்ற முறையில் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் வேலை செஞ்சீங்க. நம்மளாம் எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு பார்ட்னர். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 11/11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் November 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.